ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2K கிச்சனில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் புளியை ஊற வச்சுருக்கேன். நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்து பருப்பு, கொஞ்சோண்டு பட்டாணி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சோண்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு கடுகு உளுந்தம் பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் பட்டாணி பருப்பு, நிலக்கடலை பருப்பு, நாம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நாம் அதை வதக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி அதோட தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கிட போகிறோம். அப்புறமா இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட போகிறோம். இப்போது இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நான் ஏற்கனவே சாதத்தை வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை கீழேருந்து லைட்டாக கிளறி விடணும். கட்டி விழாமல் கீழேருந்து மெல்லமாக கிளறி விடணும். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணி திருப்பி நம்ம மெல்ல அப்படி கிளறி விடணும். ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடான சுவையான புளியோதரை ரெடி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.